இப்பொழுது நான் உங்களுக்கு வசனம் கூறுகிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய பின்பகுதி. பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஸோ ஆண்டவராக கெட்ட நம்மளுக்கு புதிய அந்த வசனத்தில் பின்பகுதி நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூரண சமாதானத்தை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை நான் நம்புறதுனால தான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன். சமாதானம் இல்லாமல் ஓடி அலைந்தேன். என் அம்மா அப்பா எல்லாம் ஓடி அலைஞ்சாங்க என்னுடைய சமாதான கேடுக்காக. ஆண்டவராக இயேசு ஆண்டவர் என்னை டச் பண்ண போது அதெல்லாம் தந்து விட்டார். அதாவது சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதான சத்தியத்தை நம்மளுக்கு சத்தியம் உண்டுன்னு அது வெளிப்படுத்துவார். கள்ளத்தரம் பண்ணி கொண்டு இருக்கிறவருக்கு ஒரு நாளைக்கு சத்தியம் வெளிப்படும். ஆகவே அந்த கள்ளத்தரம் விட்டுட்டு சத்தியத்தை மேய்ந்து கொள்வோமாக. கர்த்தராகிய ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும். மேய்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் போன அவருடைய குண்டூசி கூட எடுக்கக்கூடாது. கழிஞ்ச காலங்களில் எங்கள் அப்பா பாட்டி வீட்டில் இருக்க புக்ஸ் எல்லாம் எடுப்பேன் படிக்கிறதுக்காக. அவங்க த்ரோ பண்ண வச்சுருக்காங்க. சரி, நான் பழைய புக்கு, அதனால் அந்த புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வாசிச்சிருக்கேன். மற்றபடி திருட்டு பண்ணவே கூடாது. சிலர் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அவங்களுக்கு நிற்க முடியாது, ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்து பார்ப்பாங்க, என்னன்னு பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் என்னெல்லாம் நடக்குது அதுக்கு நான் போகிறேனா இல்லையா, நான் போகிறேனா இல்லை. அப்படிப்பட்டதான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆன்ஷியஸ், வாட் கெட்டிங், எங்களுக்கு எதுவும் கிடைக்குதான், புதையல் கிடைக்கிற மாதிரி கிடந்து ஓடி வருவாங்க. ஆண்டவர் அவர்களை தொடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சத்துருக்களை கண்டால் ஒதுங்கியிரு, நான் ஆரோக்கியமும் சத்தியமும் வரப்பண்ணுவேன். அவர் சொல்கிறார், சமாதானத்தை சத்தியத்தையும் வரப்பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். கர்த்தர் சமாதானத்தை வெளிப்படுத்துவார். அதே போல் சமாதானமும் சத்தியமாக இருக்க முடியுதா? சத்தியமாக இருக்கணும். சத்தியமாக இருக்க யாராலும் முடியும். ஆனால் ட்ரை பண்ணணும் சத்தியமாக இருக்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து சத்தியம் ஒரு நாள் வந்துடும். நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் சத்தியம் ஒரு நாள் வந்துடும். ஆகவே கவலைப்பட வேண்டாம். சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன், அவர்களுக்கு குணமாக்குவேன், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், குணமாக்குவேன். இவ்வாறெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நான் அவர்களுக்கு சௌக்கியமும் இந்த வசனம் எதுனா 33 எரேமியா 6ஆம் வசனம். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உனக்கு ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவார், சௌக்கியத்தையும் வர பண்ணுவார். ரெண்டும் இருக்கிற சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் வர பண்ணுவார். இயேசுவானவரை தியானிப்போமாக. அவருடைய சிலுவையில் அவர் நமக்காக அறையப்பட்டார். அந்த ஆண்டவராக இயேசுவினுடைய கல்வாரி இரத்தத்தினால நம்ம முத்திரையிடப்படும்படியாக ஜெபியுங்கள். நான் செய்கிற இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவாராக. ஆமீன், ஆமீன்.